ரெடி 1 2 3 சார் என்ன சார் சார் என்ன நான் தான் உனக்கு ஊதல், நீ எனக்கு ஒதுக்கிட்டு இருக்க. அவரு உனக்கு ஊதலைன்னா எனக்கு கொஞ்சம் வாழ முதல்ல ஊதும் போது ஆதாக்கூடாது. ரெடி என்னாச்சு? சத்தம் வித்தியாசமா வருது. முட்டை ஊத்துது கீழே. ஏப்பா என்னடா முட்டை வந்து ஆஃப் ஆயில் ஃபுல் ஆயிலா போயிடுச்சு. ஏன்னா முட்டை பூமுட்டையா போயிருக்கும் போல இருக்கா. வச்சு உள்ள வச்சு அடிக்கிட்டு அடிச்சு உங்க கல் இல்ல உங்க கல்லுல ஊத்துறோம். அடி வெந்ததுக்கு அப்புறம் அப்படி எடுத்து சரிம்மா ஆம்புலெட் போட்டாச்சு. ஆம்புலெட்ல பெப்பர் போடணும். பெப்பர் தீந்து போச்சு. என்ன இது கூட தெரியாது. மிளகு கொஞ்சம் நசுக்கி அது மேல போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நசுக்கி போடுறதுக்குள்ள சாப்பிட்டு எந்திரிச்சு போயிருவேன். ஆமா இதே எங்க மாஸ்டர்ட்ட சொல்லிப்பாரு. நீங்க என்ன ஆம்புலெட் பெப்பர் தூக்கலாம் சொல்லிப்பாரு. ஆஃபாயில பெப்பர் தூக்கலாம். பெப்பர் வேற தீந்து போச்சா? என்னடா நீங்க தீந்து போன ஐட்டமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெப்பர் தீர்றதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்களாடா? அப்படி இப்படி சொரிஞ்சு இருக்கு அதுக்கெல்லாம் எடுத்து 4 தட்டு அப்படி ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்க. இதைத்தாயா மணப்பாறை பக்கம் பண்ணி முடியாது. அங்க மறுநாள் ஹோட்டல்ல சாப்பிட போறேன். அங்க ஹோட்டல்ல கிடக்காரு. ஓ ராசா இங்க வாயா, நாங்கள் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னே சும்மா ஒரு காமெடிக்கு நகைச்சுவை காண்டி பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏயா அந்த கரண்டியை வச்சுக்கிட்டு அவரு அப்படி பண்ணல, அதை விட மோசமா பண்ணல அவரு. ஏல நாங்கள் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் இப்படி பண்ண ராசா தேவையில்ல. உங்களுக்காண்டி மீன் குழம்பு போய் சாப்பிடுங்க அப்படி இங்க சொரிஞ்சுக்கிட்டே இந்த கரண்டியை வச்சு சொரிஞ்சுக்கிட்டாருல நம்மளால சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க. என்னையா மீன் குழம்பு ஒரு டேஸ்ட்டுமே இல்லாம இருக்கு, உப்பு சப்பு இல்லாம இருக்கு. என்னது மீன் குழம்பு உப்பு இல்லையா அப்படின்னு அந்த கரண்டி எடுத்தாரு. லைட்டா உப்பை கொட்டி அது கிண்டி கொடுத்தாரு. நம்மளால சாப்பிட்டு இப்ப எப்படிடா இருக்கு ஐர குஞ்சு குழம்பு. குஞ்சு குழம்பு அது ஐர குஞ்சு குழம்புடா காலி ஓனர் குஞ்சு குழம்புடா. நெவல் நேரம் இங்க ஆண்டா சொரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதை போட்டு கிண்டி கொடுத்து அதை சாப்பிட்டு நீ கொடுத்த வாங்கி கொடுத்த 2 புரோட்டா வெளியில வந்து தொலைய போகுது. 2 புரோட்டாவா? முந்தா நேத்து புரோட்டா சாப்பிட்டியே மணிமுத்து வாங்கிட்டு வந்து எப்படி இருந்துச்சு? டேஸ்டா பஞ்சு பஞ்சா சூப்பரா இருந்துச்சு. கட்டினேன் எப்படி தெரியுமா? பார்சல் கட்டினேன். மணிமுத்து 2 புரோட்டா அப்படின்னால என்னென்ன வேணும்? என்ன புரோட்டாவா? புரோட்டாவா எடுத்து இப்படி தொலைக்கலாம் இல்லை. அப்படியே 2 புரோட்டா உள்ள வச்சு அப்படியே மடிச்சு கொடுத்தா இவங்க களி புரோட்டா பஞ்சு வஞ்சா இருக்கு. மூக்குக்குள்ள விட்டு நோண்டினா அப்புறம் பஞ்சு வஞ்சால அப்புறம் குஞ்சு குஞ்சாலாம் இருக்கும் போல. இப்படியே சொல்லி சொல்லி இப்போ வாந்தி எடுத்தோடைய போற பார்த்துட்டே வாந்தி எடுக்க போறியா? சரி இப்போ சாப்பிட வராம வாந்தி எடுத்து என்னம்மா? 2 நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லைங்க, வயிறு வலிக்குது. ஒரு மாசம் என்ன சொல்ற? அதுக்கு எப்படி பக்கு எத்தனை நாளா இருக்கு? 2 நாளா போதும். 2 நாளாவே என்ன ஒரு பொசுக்கு பொசுக்கு கேட்குறாரு. பொசுக்கு பொசுக்குன்னு டானு மறைஞ்சிடாரு. பல ஐட்டம் வச்சிருப்பாரு போல நிறைய. மாமா நீங்களே கேளுங்க, 2 நாளாவே சாப்பிட முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது. வயிறு அந்த நோய் வரக்கூடாது உனக்கு. எந்த நோய் சொன்னீங்கல்ல? அது என்ன நோய்? அது உங்க மண்டையை பழக்க போறேன். எத்தனை நாளா உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு? 2 நாளா வாந்தி வந்துகிட்டு இருக்கா? சாப்பாடு சாப்பிடுறியே ஒழுங்கா செரிமானம் ஆகுதா? இப்ப கேக்குதா? இப்ப என்ன சத்தம் வித்தியாசமா கேக்குது? இங்க காதுல இங்க டப்புக்கு டப்புன்னு கேக்குதா? ஆமாங்க. இங்க புடுக்கு புடுக்குன்னு கேக்குமா? அங்க வச்சா அப்படிதான். ஆமா இது எதுக்கு ஏன் காதுல மாட்டி கேட்க சொன்னீங்க? முதல்ல உனக்கு காது கேக்குதா என்ன நான் செக்அப் பண்ணிக்கணும்ல. நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? நான் தானே டாக்டர். இங்க வா, நான் தான் இன்னைக்கு எல்லாமே. டாக்டர் எதுக்கு இப்படி வச்சு பாக்குறாரு ஆம்பளைகள்ட்ட? இது தெரியாதா? ஹார்ட் பீட் எவ்வளவு துடிக்குது? ஹார்ட் பீட் எல்லாம் கிடையாது. காசு வச்சிருக்கானால ஓஜில மங்களம் பண்ணிட்டு போயிடுவானா அப்படிங்கிறதுக்கு தான் பாக்கெட்ல இப்படி வச்சு வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? வேற எதுவும் கிடையாது. ஏமா எத்தனை இந்த பிரச்சனை ஆம்பளைக்கு ஏப்பா சரி ஆமா வாந்தி எடுத்துக்கிட்டு என்னப்பா சவுண்ட் வருது? காத்தெல்லாம் சரியா போகுது இல்ல? அவர் விட்ட காத்தா? ஓ இது அடைச்சனால ஒன்றும் கேட்கலையா? ஐயோ ஆமா உனக்கு இப்போ செக்அப் எனக்கு உங்க மேல சந்தேகமாவே இருக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உண்மையா சொல்லுங்க. டிசி எம்பிடிசி எல்எல்பி என்எல்எல் ஏலே அது பஸ் கம்பெனி பேரா? இந்த பஸ் கம்பெனில ஏறி போய் படிச்சேன். என்ன படிச்ச? என்ன இது டிசி படிச்சேன். டாக்டருக்குள்ள படிப்பு என்ன படிப்புன்னு சொல்லு. எம்பிபிஎஸ். இதான் பேசாம இரு. யாரா நெக்லஸ்ல வச்சு பாப்பாங்களா? இல்ல கண்டுபிடிச்சிட்டல. இங்க வா. உனக்கு நீ வாந்தி எடுத்தது காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? ஏதோ எலும்புல அத பிடிச்ச ஏதோ சூப்புனியா? என்னது? என்ன சொல்லி தொலைற? சார் என்ன சொல்றீங்க? நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயந்து வருது. இல்லம்மா எலும்பு குழம்பு ஏதோ சூப்புனியா?
ஆமா 2 நாளைக்கு முன்னாடி விருந்துக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு. சூப்புனால நெஞ்சில சொருகள் விழுந்திருக்குமா? ஐயோ அதை இப்ப எப்படி சரி பண்றது? பவுர் ஊதி எடுத்தோம்னு வச்சுக்க, தொங்க எடுத்தோம்னு இந்த வச்சுக்க, சரியா நேரத்துல போய் நான் தேட முடியுமா? நாளை வேற இருக்குங்க வரிசையா. நான் அதுக்கு ஒரு மிஷினே வச்சிருக்கேன் தெரியுமா? 2.5 லட்சம் ரூபாய். இதுவும் கத்து வச்சிருக்கீங்களா? உங்களுடைய எல்லா வித்தையும் 2.5 லட்சம் ரூபாய் அந்த மிஷின். இதுவா? இதுல ஊதி எடுத்தோம்னு வச்சுக்க எல்லாமே சரியா போயிடும். இதுலதான் ஏகப்பட்ட பேருக்கு புதுக்கோட்டையில வாயில வச்சு ஊதிக்கிட்டு ஏப்பா பயங்கரமா வீசுமே. லைட்டா ஏறு. ஊதும் போது ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ஆடினே நெஞ்சுக்குள்ள வயிற்றுக்கு வந்துடும். வாயத்திர ஓப்பேன். ஏய் டாக்டர், ஏமா வாயத்திர ஓப்பன்மா. நம்மளால என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த சால்ட் உப்பு எடுங்க, சால்ட்டுனால அதாண்டா, உப்புனால அதாண்டா, அந்த நடு சென்டரில் நடுவுனால அதாண்டா, சென்டர்னால கேட்டு கதவை, கேட்டுனால அதாண்டா, கதவுனால அதாண்டா, எல்லாத்தையும் டபுளாக சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த வாயத்திறங்க ஓப்பன் ஓப்பன். ஏம்மா லைட்டா ஓப்பன் யுவர் மவுத். தனி இவங்க நல்லா பிடிக்கிறாங்களே. நோ பாப்பா டெல்லி லைஃப் பாப்பா ஓப்பன் யுவர் மவுத். வா, இதோட சூப்பர் பாட்டெலாம் நிறைய வச்சிருக்கேன். லைட்டாக வாங்கி தரேம்மா. ஊதும் போது ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ஆடுனே நெஞ்சுக்குள்ளே வயிற்றுக்கு வந்துடும். ரெடி 1 2 3 சார் என்ன சார்? சார் என்ன லூசுக்கிட்ட நான் தான் உனக்கு ஊதல், நீ என்ன எனக்கு ஊதிக்கிட்டு இருக்க? அவரு உனக்கு ஊதுலன்னா எனக்கு கொஞ்சம் வாழ முதல்ல. ஊதும் போது ஆடக்கூடாது. ரெடி என்னாச்சு? பாத்தியா, இதுதான் ஆடக்கூடாதுன்னு சொன்ன கேட்குறியா? நெஞ்சுக்குள்ள வயிற்றுக்கு வந்துருச்சு பாரு. அதுக்கு ஒன்றும் கவலைப்படாது, அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன். இது 7.5 லட்சம் ரூபா. ஏய் என்ன வர மிஷின் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க பார்த்தா இதுல ஊதி எடுத்தோம்னு வச்சுக்கோ, குடல் குண்டானி எல்லாம் வெளில வந்துடும். இங்க வாழ ஃபர்ஸ்ட் உனக்கு பவுர் ஊதி எடுக்கணுமா வேண்டாமா? இங்க வா, பெரிய சித்த வைத்தியர், சித்தம் பௌத்திரம் மூலத்துக்கெல்லாம் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. மஞ்சள் கலர் நோட்டீஸ் போட்டு இப்படி ஒருத்தர் உட்காந்துருப்பான் பாரு. அந்த நோட்டீஸ்ல நம்ம கம்பெனி நோட்டீஸ் மருந்து கொடுக்குறவனா பெரிய சித்த வைத்தியருங்கன்னு அப்புறம் இங்க அடி வயிற்றுல இறங்கி இருக்கு. 1.5 ஃபீட்ல கீழே வந்துருச்சு. இனி வாயில வச்சு ஊதுனா சுத்தம் பார்த்து சார் என்ன சொல்றீங்க? அட உட்காந்து யோசிக்க விடுங்க. யோசிக்க அங்க உட்காந்து யோசிப்பாங்க. யோசிக்க விடுங்க பாருமா. ஆமா, உன் வயிற்று வலி ஆட்ட மாடியே பாட்டு பாடியா சரி பண்ணிடுவேன். அப்படி ஆனா சரியா போயிருமா? சரியாயிரும். என்ன பண்றீங்க இந்த இடத்துல? என்ன வியாபாரம் சொல்றீங்க கேளுங்க. சொல்லுங்க. நான் ஏழு விஷயம் எண்ணி விட்டவே ஜெயப்பிரியா, நான் கேட்கறதுக்கு உண்மையை சொல்லணும். என்ன உண்மை? பொய் சொல்லக்கூடாது. என்ன பொய் பேச வராது. ஆமானா ஆமா, இல்லனா இல்ல. நீ மாடியிலானே குடியிருக்க. ஆமா. உங்க வீட்டு கீழே வெள்ளக்கார குடியிருக்காங்களா? எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் அந்த வழியா வந்தேன்ல, அவங்க சாமி கும்பிட்டுருப்பா அவ்வளோ இருக்கு. எப்படி கும்பிட்டு இருந்தாங்க? அந்த வெள்ளக்கார பொம்பளைக்கு சாமி வந்து ஒரே கத்து. வெள்ளக்கார பிள்ளைக்கு எப்படியா சாமி வரும்? நீ என்ன புரியாம பேசுற? அதுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு சாமி வரும்னு சொன்னா கூட ஏத்துக்குவேன். வெள்ளக்காரர்கள் சாமி வந்து ஒரே கத்து. அந்த அம்மா சாமியே கும்பிட மாட்டாங்கயா. சாமி கும்பிட நான் பார்த்தேன்ல. ஏங்க என்னங்க புரியாம பேசுறீங்க? அந்த அம்மா சாமி வந்து எப்படி தெரியுமா கத்துச்சு? எப்படி கத்துச்சு? ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ ஏ, ஓ மை காட், ஓ மை காட். ஏய், அவங்க எந்த சாமி நினைச்சு கும்பிட்டுருப்பா? நீ என்ன சொல்லி? அது என்னமோ சாமி கும்பிட்டு சாமி வந்து அந்த அம்மா ஒரே கத்து. ஓ மை காட், ஓ மை காட், ஓ ஏ. ஓ மை காடா? அடி வாடி ஏன் கப்பா கேளுங்க. அடி வாடி ஏன் கப்பா கேளுங்க. ஏப்பா தம்பி சொன்ன பிச்சு கேட்க மாட்டேங்கிறானா? இவனாலதான் பிரச்சனை. அவனாலதான் வரும். எல்லா பிரச்சனையும் அவனாலதான் வரும். ஓ மை காட். இப்ப எதுக்கு ஓ மை காட் சொல்ற? சாமி உனக்கு சாமி வந்துருமில்லப்பா. எனக்கு எதுக்கு சாமி வருது? அடி ஒத்த கல்லு முக்குத்தியா, பாத்தியா
முடிஞ்சிச்சு. அவ்வளவுதாம்மா முடிஞ்சிச்சு. என்ன பண்ற? நான் நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் இப்ப நானும் கேட்க வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அந்த கொரோனாவில் பார்க்காத வேலையே கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம் இருக்காங்க. எந்த தொழில் செஞ்சா என்ன? இதுல எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? செய்யும் தொழிலே தெய்வம் இருக்காங்கல்ல. ஆமா. சில நேரம் பூஜை ஆயிருக்குங்கிறியா? சொல்றேன். இருங்க எடுத்து கொடுக்கறதுல. நீங்க பேசாம இருங்க. இப்ப அருணனுக்கு பெட்டிதான். ஆமா சாமி மாதிரி. ஆமா, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அதெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு சாமி கும்பிடுவாரு. சூடம் கொடுத்து சாமி சாமி கும்பிடுவாரு. சிவஞானருக்கு மாப்பிள்ளை அப்படிதான். தாளக்காருக்கு அவருக்கு அப்படிதான். மைசூர் சாமான் அப்படிதான் சுத்தம் பண்ணி பொட்டுலாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி தொழில் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு அதுதான் சாமி. சூடம் காப்பிராணி பத்த வச்சு சூடம். என்ன சொல்ற? அட விளக்க மாதிரி செருப்பு விற்கிறாங்கல்லம்மா. நீ எதையுமே நீ முழுசாவே சொல்ல மாட்டியா? நீ முழுசா கேடுமா ஃபர்ஸ்ட். விளக்க மாதிரி செருப்பு விற்கிறாங்கல்ல, அது ரெண்டையும் உருவி நடுவுல வச்சு குத்தி சுத்தி சாமி கும்பிட்டு. இல்லம்மா, நோட்டீஸ் அடிக்கிற வேலை பார்க்குறியான்னு கேட்குறிய. செய்யும் தொழிலே தெய்வம் தான். கொரோனா காலத்தில் நான் பார்க்காத. முதல்ல எங்கே இருமா வேலைக்கு விட்டாங்க? திருப்பூர்ல பனியன் கம்பெனியில் சட்டிக்கு பிசிறு வெட்டுற வேலை. நல்ல வேலை தானே? நல்ல வேலை தான். வரிசையா ஒரு ஆள் மட்டத்துக்கு சட்டி அடிக்கிடுவாங்க. அடிக்கி வெயிட்டை வச்சு அமுக்குவாங்க. அமுக்கும் போது சட்டியில அந்த பிசிறுலாம் வெளியில வரும். பிசிறை வெட்டிக்கிட்டே வரணும். சிரமம் இல்லாத வேலை, ஈஸியான வேலை தானே. ஒரு நாள் 2 லாட் வந்துருச்சியா. ஒரு லாட்டுக்கு வெயிட் இருந்துச்சு, ஒரு லாட்டுக்கு வெயிட் இல்ல. அப்புறம் ஓனர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? தம்பி, நான் மேல ஏறி படுத்துக்கிறேன், ஏன் வெயிட்டுக்கு அமுக்கி கொடுக்கும், பிசிறுலாம் வெளியில வரும், வெட்டிக்கிட்டு வா அப்படின்னா. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே. அன்னைக்கு நைட் டியூட்டி வேற. ஒரு பக்கம் வெட்டிட்டு வந்துட்டேன். ஓனர் படுத்து கிடந்த பக்கம் வெட்டிக்கிட்டு வந்தல. ஒரு இடத்துல பிசிறு வெட்டுப்பட மாட்டேன்னுச்சு. அப்போ ஓனர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. என்ன சொன்னாரு? ஒரு சில பிசிறுலாம் வெட்டுப்படாது தம்பி, நல்லா இழுத்து பிடிச்சி வெட்டு அப்படின்னாரு. நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு. இழுத்து பிடிச்சி சரக்குன்னு ஒரே வெட்டு. வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு முண்டே ஓனர் சட்டி ஓடாம இன்னைக்கு படுத்து கிடந்திருப்பான் போல. அப்ப நீ எதையா வெட்டின? ஓனர் பிசிறையும் சேர்த்து வெட்டிட்டம்மா. உன்னை சும்மா விட்டாரு? எங்க விடுறது? பிசிறை வெட்டுறதுல உசுறு போயிருச்சு. இங்க அடுத்து என்ன வேலைக்கு வந்தீங்க? ஆமாடா, அடுத்த வேலை விட்டுட்டல. வந்துட்டியா? அடுத்துதான் இந்த நோட்டீஸ் அடிக்கிற வேலை. அந்த வேலையில இருந்து இந்த வேலைக்கு வந்தாச்சு. ஆமா, காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். சரி. மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட என்ன அடிக்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஒரு 4 தப்பு நடந்து போச்சு. 4 தப்பு? என்ன தப்பு? எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன். எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். சரி, ஒரு தப்பு தானே. 2வது ஒரு தப்பு நடந்து போச்சு. அது என்ன தப்பு? அவன் சித்தப்பன் பெரிய பையன் ஒரு சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். மணக்குடின்னு வருதுவாரு. அந்த இடத்துல மாங்கிற எழுத்த போடாம விட்டுட்டேன். சின்ன சாமியை கீழே நக்கடி, பெரிய சாமியை மேல நக்கடி, நக்கடி நக்கடி நக்கடின்னு மானு போட்டா தானே மணக்குடின்னு வரும். சரி விடுங்க, 2 தப்பு தானே. 3வது ஒரு தப்பு. அது என்ன தப்பு? மாப்பிள்ளை பேரு கன்னி குமரன். நல்ல பேர் தானே. என்னப்பா? ஹலோ, என்னாச்சு? மாப்பிள்ளை பேரு கன்னிக்குமரன், நல்ல பேரு. நீங்க அதுல என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? அதான் கன்னிக்குமரன். சும்மாருமா. என்னது? அடியே அடியே இவளே, என் வாழ்க்கை போனாக்க பிறந்தவளே. அடியே அடியே இவளே, அடியே இவளே. என்னடா டே? ஐயோ, நான் புச்சி கிளின்னா சொன்னேன். அப்படியா? சரி சரி. புச்சி கிளி. ஓ மை காட், ஓ மை காட். அந்த கோயிலுக்கு போவீங்களா? இல்லங்க, பஞ்சவர்ண பச்சை கிளி மாமெம்பூட்டு புச்சு கிளி. தப்பா பேசக்கூடாது. பஞ்சவர்ண ஏன் பச்சை கிளி. என்னடா பண்ற? போறப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி,
அங்கே கோயிலேருந்து இறங்கும்போது மழை வேற வந்துருச்சு, வலிக்கிட்டே வரணும். பின்னாடி பிடிச்சி ஒருத்தன் தள்ளுற மாதிரியே இருக்கப்பா. கோயிலுக்கு போயிட்டு வந்தாக்க இப்படி போட்டா சுத்தப்பட்டு வராது. ஆமாம், 4 போட தான் போடு, நம்ம போடு. முதல்ல நீங்க போடுங்க, கடைசியா நீங்களும் போட்டுக்கோங்க. ஏன் உங்களுக்கு அப்படி இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. போடு, ஏன் போடு? எனக்கு நோ ப்ளீஸ் டொண்டக் மேன் அடக்கி வாசி, அடைக்க வாய்ச்சிருவாங்க. ஓகே, அடி கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஓடி 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 வருவாளா, அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா. சாமியாரோட பிடிக்கிறதுனா அப்படி சுத்தல்ல விட்டுருக்க. அப்படி பிடிக்க மாட்டாங்க, அப்படிதான் பிடிப்பாங்கடா. இப்படியா பிடிக்கிறது? இப்போ நீ சாமியாட்ட ஐயா எனக்கு வராதுங்க. உனக்கு இங்கே வாங்க, நிஜமா வராதுங்க. இப்போ பாரு உனக்கு சாமியாட வைக்கிற பாரு. சீரியஸா சொல்றேன். ஒன்றும் அப்படி கையை தூக்குவேன். அது கூப்பிட்டா ஓடி வருவாளா. ஐ நல்லா இருக்கே. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். ஏய் நல்லா இருக்குடா. ஓ ஏ உனக்கு நல்லா இருக்கு. ஓ பேசாம இருங்கயா. சரி, என்ன பண்ற? சாமி ரொம்ப பிடிச்சாம கிச்சு பிடிக்கும். கிச்சு காமிக்க சொன்னாங்களா? பாத்தியா, லைட்டா இடுப்புல கையை வச்சுக்க சாமி வந்துருச்சே. சாமி ஆடும் போதே கரெக்டாக கண்டுபிடிச்ச. நீ கண்டுபிடிப்பியா? என்ன கண்டுபிடிப்பீங்க? நான் கண்டுபிடிப்பேன் யார் யார் சாமி ஆடுறதுன்னு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? சைக்கிள் கடைக்கார பொண்டாடி சாமி வந்து அப்படி தெரியுமா வரும். அது எப்படி வரும்? அது இந்த காத்தடிக்கிற நினைப்புல வரும். எப்படி வரும்? அது கூப்பிட்டா ஓடி வருவாள். என்னாச்சு? காத்து போயிருச்சு. ஆத்தாடி. டீ கடைக்காரரு அண்ணே நான் விளையாடி தானே சொல்றேன். நீ பாட்டுக்கு டீல பேதி மாத்திரை கலந்து கொடுத்து பேதி விட்டுறாங்க. மாத்திரை கலந்து கொடுக்காதீங்க. அந்த வேற டீ ஆத்திர நினைப்புல வரும். அது கூப்பிட்டா ஓடி வருவாளா. இப்படிதான் டீ ஆத்துவாங்களா? டிரைவர் உண்டாடிக்கு வந்து எந்த டிரைவருக்கு? பஸ் ஓட்டுற ஓம் புருஷனுக்கு தான். ஆமா, வண்டி ஓட்டிட்டு வந்தது யார் அப்புறம்? ஆமா, முன்னாடி மின்னல் வேகத்தில் வந்துட்டாப்ல. அது கூப்பிட்டா ஓடி வருவ. பஸ் ஓட்டுறோம்ல, அந்த கேரிங் கண்டக்டர் முன்னாடி வந்து வச்சுக்க. அது எப்படி வரும்? ஊதிக்கிட்டு தான் வரும். என்னது? அது கூப்பிட்டா ஓடி வருவாளா. என்னையாச்சு? எவ்வளவு பெரிய பஸ் இருந்தாலும் ஒரே ஊதுல நிப்பாடி. ஆத்தாடி. ஒரு சிலர் கோவமா இருப்பாங்க. முன்னாடி ஜாமீன் வச்சிருக்கேன். அது எப்படி வரும்? நாக்க துருத்திக்கு தான் வரும். கூப்பிட்டா கிடைச்சால இருக்கு, கிடைச்சால இருக்கு. அரிக்கட்டு பண்ணே எங்கிட்ட எங்கடா இருக்கு. சரி 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 சரி, ஒரு ஆர்வத்தில் போட்டு அமுக்கிறாங்க. ஏய் அப்படிதான் பிடிக்க வருவாங்களா? ஒரு சில பேர் பொறுமையா இருப்பாங்க. பொறுமையா இருக்க பொண்டாட்டி சாமி வந்தா சவுண்டே வெளியில வராது. பார்த்து வேற எப்படி வரும்? ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். எங்க நான் இந்த மாதிரி சாமியாடி பாண்டு கோயில பார்த்துருக்கேங்க. அமைதியா ஆடுவாங்க. ஓ மை காட், ஓ மை காட். ஒரு சில பேருக்கு நேரையா கவர்ச்சியா வந்து இருக்கிற பார்த்துக்கோ. அது யாரு? இந்த அம்மா சாமி ஆடிட்டு கிடக்கு. சேலை வந்து கிடக்கு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. சேலை வந்து தெரியாது, அவங்க ஆடுற ஆட்டம். அதுக்கு ஒப்பிட்டா ஓடி வரு. அவங்க பீரோ திறந்துடும். பீரோ திறந்து உள்ள லாக்கர் கடாரம் ஆடிக்கிட்டு கிடக்கு. பீரோ திறந்து தெரியாது, அருள் வாக்கு கொடுக்கறது. ஏய் குஞ்சா காப்பாத்துறேன். நீ எந்த குஞ்சாடி காப்பாத்துற? எல்லா குஞ்சும் தான் வெளியில் குஞ்சா காப்பாத்துறாங்களா? ஆனா இந்த மாதிரி சாமியார பொம்பளை பிடிக்கிறதுக்கு நாலு பயலு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். இவன் போட்டு அமுக்குற சாமி அவரு பின்னாடி எங்க சாணி தள்ளிடும். எங்க ஊர்ல ஒரு ரொம்ப நாளா பால் குடத்தை வச்சு சாமி ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு அவங்க சொந்தக்காரங்களை பார்த்துருச்சு போல இருக்கு. பால் குடத்தை தலையில் வச்சுக்கிட்டு நலம் விசாரிக்கிறது. எப்படி? இதான் பால் குடமா? என்னடி தேனி நல்லா இருக்கியா? சிறப்பு குடம் இங்கே ஒரு மூணாரு வந்துட்டாரோ இல்லையா? ஏடி அந்த பிள்ளை முழுகாம இருந்துச்சா? பிள்ளை பத்திரிச்சா பக்கலாடி. என்னடி வாமே 10வது வெயிலா போயிட்டாம்பள. நடந்து வந்துச்சு. ரிசல்ட் எல்லாம் விசாரிச்சுட்டு அது வாடி கிளம்பி போயிருச்சு. இது வந்து இப்போ உண்மையா சாமி வருதா இல்லை என்னன்னு புரிஞ்சுக்கிறது?
அதை விட அந்த அம்மா பூக்குழி இறங்குனதை பார்க்கணுமே. எப்படி? எல்லாம் 2 காலில் இப்படி நெருப்புல நடந்து வராங்க. அந்த அம்மா ஒரே காலு தான். ஒரு கால் தான் நெருப்புல இருந்துச்சு, அடுத்த காலுக்கு அங்கே வந்து யாருங்கிற என் மனைவி தான் போட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் என் போட்டு அடிதான். ஏய் என்ன அப்படி சொல்ற? வேற என்ன, அதான் உண்மையாதான். ஹலோ, ஒரு கால் தான் இருந்துச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? அட நல்ல கதை கிடைச்சு. அவரை போய் கண்டி கிடையாது. அவரை போய் ஒரே ஒரு தாட்டி மட்டும். எல்லாரும் ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. என்ன வருத்தமா இருக்கு? என் காதலியை நினைச்சா. உன் காதலியா? ஏன் இல்ல, என் காதலியை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்கு வருத்தமா இருக்கு? முன்னெல்லாம் போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, போன வைடா புருஷன் சொல்லுவா. சரி, இப்ப எல்லாம் போன் பண்ணா? இப்ப போன் பண்ணா புருஷன் வந்துட்டாரு போன வைடாங்கிறாயா. அடுத்த முன்னாடி ஏதாவது லவ் பண்றியா? அடி கூப்பிட்டா ஓடி வருவாளா. வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு தம்பி தம்பி, அது என்ன ஆடி முடிச்சு தீர்மானம் வைக்கிறப்பட்டு இங்க வைக்கிற அப்படின்னா கேட்க முடியல. நான் எப்படி கேட்பேன்? பிடிச்சி இழுத்து இருந்தது சரி சொன்ன. குத்துறேன் குத்துறேன்னு சொல்லிவிட்டு குத்தா முத்தா அப்படி என்ன எங்க இருக்கிற சங்கரி? அடி அச்சோ 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 அச்சோ. என்னையா பாடிக்கிட்டு இருக்க? எல்லாம் புது பாட்டு தான். அடி உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? போச்சு என்னாச்சு? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? அது செல்ல குட்டி, செல்ல குண்டி இல்ல. செல்ல குட்டி இல்ல, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி. குட்டி. கரடி மாமா எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போறேங்க. ஏய், இதெல்லாம் பச்சை பிள்ளைய பாக்குறது உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் என் பிள்ளைகள் பாக்குற செல்ல பாக்குற பாட்டு தான். இந்த பாட்டை தான் தோசை அம்மா தோசை. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணு பார்த்து கேளுங்கடா. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, ஆவாட பின்னால ஓடுங்க. குத்த வச்ச பொண்ணுங்கடா, அந்த பொண்ணுடா, மத்த பொண்ணு இல்ல மாமா பொண்ணுடா. கை தட்டி கூப்பிடுற ரெண்டுங்கடா, ஏண்டான்னு கேட்க வேண்டான்னு சொல்ல யாருமே இல்லை. அடுக்கடா மச்சான் அடுக்கடா. அது சும்மா கிடக்குது இல்லையே, சுப்பரமணி சோறு போட்டா திங்குது இல்லையே. என்ன பண்ண போற? அந்த மாதிரி வேலை மட்டும் வச்சுக்க. பார்த்தாலும் உனக்கு இதே தான் வாழ்க்கையில காலை தூக்கி மட்டும் பொழைக்காத. வேற உனக்கு பொழப்பே தெரியாதா? என்னங்க ஆடுறதே அதுதானே, நம்ம காலை தூக்குனா தானே ஆட முடியும். ஆடுறேன்னு
இன்னைக்கு பெண்கள் பாரு கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. ஏதாவது உனக்கு ஒன்று தெரியுமா? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதா? கார் ஓட்ட இந்த ஜெண்டர் நாலேஜ்ல நான் வீட்டை விட்டு கீழே கூட இறங்க மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். ஐயோ லூசு, என்கிட்ட கிட்ட நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். லூசு சொல்லாத. சரி டைட்டு. ஏய் நான் எப்படி நம்புறது? அப்படியே கார் ஓட்ட சொல்லி கொடுத்தாலும் யாரு எனக்கு சொல்லி கொடுப்பா? நான் உனக்கு சொல்லி தரேன்டா. கார் ஓட்ட தெரியுமா?